யூனிட் 1 கண்டினியூட்டி. அதில் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் வந்து லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்ஸ் வந்து லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பாருங்கள். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி மெட்ரிக் ஸ்பேசஸ். ரெண்டு மெட்ரிக் ஸ்பேசஸ் இருக்குது. மெட்ரிக் ஸ்பேசஸ் நம்ம என்ன தெரியும். இதில் மெட்ரிக்ன்றதை இங்கே வந்து டின்ற நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதோட ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னவாக இருக்கும், கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 0. அப்புறம் டி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் என்னவாக இருக்கும், ஈக்குவல் டு 0. அப்புறம் தேர்டு ப்ராப்பர்ட்டி ட்ரான்சிட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கும். ஓகே, இந்த இடத்துல மெட்ரிக்ன்றது நோட்டேஷன்ஸ் டின்னு வச்சு யூஸ் பண்ணுவாங்க. லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி மெட்ரிக் ஸ்பேசஸ். ரெண்டு மெட்ரிக் ஸ்பேசஸ் இருக்குது. சப்போஸ் இ சப்செட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸில் ஈன்னு ஒரு சப்செட் எடுத்திருக்காங்க. எஃப் மேப்ஸ் இ இன்ட்டு கேபிட்டல் ஒய். எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் இ இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது. ஈன்றது எக்ஸோட சப்செட்டு. ஓகே, அண்ட் பி இஸ் எ லிமிட் பாயிண்ட் ஆஃப் இ. பின்றது லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஈன்றாங்க. லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஈன்றப்போ அந்த பின்ற டேர்ம்ஸ் வந்து ஈக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. எப்போ இருக்குன்னா ஈன்றது க்ளோஸ்டாக இருந்தால் பி பிலாங்ஸ் டு ஈயாக இருக்கும். அப்போ ஈன்றது அதோட க்ளோஸரில் தான் இருக்கும். பின்றது லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஈன்றப்ப அப்போ ஈயில் உள்ள பாயிண்ட்ஸு எக்ஸ் பிலாங்ஸ் டு இ. இந்த எக்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக ஓப்பன் பால் எக்ஸிஸ்ட் ஆகும். அதை பிஎஃப் எக்ஸ் கமா டெல்டான்னு எடுத்துக்கின்னு வச்சுங்களேன். அப்போ பிஎஃப் எக்ஸ் கமா டெல்டான்னு எடுத்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ்என் கமா எக்ஸு, எக்ஸ்என் கமா எக்ஸு இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், லெஸ் தென் டெல்டான்னு இருக்கும். கண்டிப்பாக அந்த பி கமா எக்ஸும் என்னவாக இருக்கும்னா லெஸ் தென் டெல்டான்னு வரும். இதில் என்னன்னா இந்த பின்ற பாயிண்ட்டு அந்த பவுண்ட்ரிக்குள்ளே அந்த ஓப்பன் பால்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படின்றப்ப அது ஈக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் அந்த பி ஆஃப் எக்ஸ் கமா பி கமா எக்ஸ் அதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும். அதனால தான் பின்றது லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஈன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அந்த லிமிட்ஸோட டெஃபினிஷன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. நாம் இங்கே யூனிட் ஆரம்பிக்கும்போது கண்டினியூட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால் லிமிட் பாயிண்ட்டோட டெஃபினிஷன்ஸை நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸில் லிமிட்ஸ் யூனிட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. வி ரைட் எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு q as x tends to p. ஓகே, எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது மெட்ரிக் ஸ்பேஸு, ஈன்றது எக்ஸோட சப்செட்டு, எஃப் மேப்பிங் ஃப்ரம் இ இன்ட்டு ஒய், பின்றது ஈயோட லிமிட் பாயிண்ட்டு. அப்படி இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு க்யூன்னு எழுதலாம். எப்போனா அஸ் எக்ஸ் டென்ஸ் டு பியாக இருக்கும்போது. ஓகே, இதே டெஃபினிஷன்ஸை இந்த லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன்ஸ் இதுதான் லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸோட லிமிட் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு க்யூ. அப்போ எக்ஸ்ன்றது எதில் இருக்கும், கேபிட்டல் ஈயில் இருக்கும். க்யூன்றது எதில் இருக்கும், கேபிட்டல் ஒயில் இருக்கும். இதே லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன்ஸை வேறு எப்படி சொல்லலாம், ஆர்னு போட்டு எழுதியிருக்காங்க பாருங்கள். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்யூன்னு சொல்லலாம். என்ன கண்டிஷன்ஸோட, இஃப் தேர் எக்ஸ் இஸ் எ பாயிண்ட் க்யூன்றது கேபிட்டல் ஒய்யில் வித் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டினா, ஃபார் எவ்ரி எப்சிலான் கிரேட்டர் than 0 தேர் எக்ஸ் இஸ் எ டெல்டா கிரேட்டர் than 0 such that dyf, இங்கே டின்றது மெட்ரிக்கு, அந்த ஒய்ன்றது டொமைனை பொறுத்து. ஓகேங்களா. dyfன்றப்போ ஒய்யில் உள்ள மெட்ரிக்கு. அப்போ dyf எஃப் ஆஃப் எக்ஸ் கமா க்யூ லெஸ் தென் எப்சலான் ஃபார் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு இ ஃபார் விச் 0 லெஸ் தென் dx ஆஃப் எக்ஸ் கமா வி லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்யூன்றதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இப்போ இது ஒய் டொமைன்னு வச்சுக்கோங்களேன். ஒய் டொமைனில் எஃப் ஆஃப் எக்ஸு அண்டு க்யூ இதோட டிஸ்டன்ஸு, இந்த ரெண்டு பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா க்யூ இதோட டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சலானாக இருக்கும். வென் எவர் கேபிட்டல் எக்ஸில், கேபிட்டல் எக்ஸ்ன்றப்போ இந்த இடத்துல வந்து என்னது, கேபிட்டல் இ. ஓகே,
கேபிட்டல் ஈயில் ஈன்றது எக்ஸோட சப்செட்டு. அதில் 2 பாயிண்ட்டு என்னென்ன பாயிண்ட்டுனா எக்ஸுன்ற பாயிண்ட் அண்டு பின்ற பாயிண்ட்டு. இதில் என்னென்னா எக்ஸும் பியும் கேபிட்டல் எக்ஸில் இருக்கும். ஆனால் பின்ற பாயிண்ட்டு கேபிட்டல் ஈயில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் எ லிமிட் பாயிண்ட்டுன்றதுனால. ஓகே, இதுக்கான டிஸ்டன்ஸு இந்த எக்ஸு பி இதோட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குன்னா லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும் போது இது எக்ஸிஸ்ட் ஆகுனா இது வரும்ன்றாங்க. ஓகேங்களா? அப்போ திரும்ப சொல்ல சொல்லுவோம். அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்யூனா என்ன கண்டிஷன் சொல்லலாம்? தேர் எக்ஸிஸ்ட் எ point q belongs to y with the following property. என்ன ப்ராப்பர்ட்டினா epsilon greater than 0 there exists a delta greater than 0 dy of f of x comma q less than epsilon for all points x belongs to x என்ற பாயிண்ட் எதில் இருக்கணும்? கேபிட்டல் இ. ஃபார் விச் dx of x comma p என்ன இருக்கணும்? லெஸ் தென் டெல்டா. இதில் பின்றது ஈயோட லிமிட் பாயிண்ட்டு. ஓகே, நம்ம மேக்ஸிமம் இந்த டெஃபரன்ஷன்ஸ் தான் தியரியெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதை நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நோட் பாருங்கள். p belongs to x but p need not be a point of capital E. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஏன்னா பின்றது என்ன இருக்குது? லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஈன்றனால பின்ற பாயிண்ட்டு ஈயில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இஃப் பி சப்போஸ் கேபிட்டல் ஈயில் இருக்குது அப்படின்றப்ப எக்ஸ் டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸு நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. இங்கே பாருங்களேன், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பியாக இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்யூன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அந்த க்யூன்றது நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பியாக இருக்கும். ஓகே, இது இதோட ப்ராப்பர்ட்டி. எப்போ பி பிலாங்ஸ் டு ஈயாக இருக்கும்போது வி மே கெட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் சுட் நாட் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பியாக இருக்கும். இதுதான் லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட இம்பார்ட்டன்ட் நோட்ஸு. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் எழுதி பாருங்கள். தியரம். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி மெட்ரிக் ஸ்பேசஸ். சப்போஸ் இ சப்செட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸு f maps E into capital Y. என்ன சொல்லியிருக்காங்கன்னா f is a mapping from capital E into Y. இதில் ஈன்றது எக்ஸோட சப்செட்டாக இருக்குது. எக்ஸ் ஒய் 2 மெட்ரிக் ஸ்பேசஸாக இருக்குது. அண்ட் p is a limit point of capital E. Then x tends to p f of x is equal to q. இது ஆப்வியஸாக நமக்கு தெரியும். if only if limit n tends to infinity f of pn is equal to q for every sequence pn in capital E such that pn not equal to p limit n tends to infinity pn equal to p. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா இங்கே பார்ட் 1 பார்ட் 2 2 கேஸாக ப்ரூவ் பண்ண போகிறோம். பார்ட் 1 if only if பார்ட் 2 இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1 அசீவ் பண்ணிக்கலாம், பார்ட் 2 ப்ரூவ் பண்ணுவோம். அடுத்து பார்ட் 1 அசீவ் பண்ணிவிட்டு பார்ட் 1 ப்ரூவ் பண்ணலாம். ஓகேங்களா? நெசசரி பார்ட்டு அப்புறம் கான்வெர்ஸ் பார்ட்னு ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் பார்ட் 1 போர்ஷன்ஸ். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஃப்ன்றது மேப்பிங் ஃப்ரம் இ இன்ட்டு ஒய், பின்றது ஈயோட லிமிட் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்யூனா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்? நம்ம இதுவரையும் கிவன் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறது இந்த இஃப் அண்ட் லிஃப் அப்புறம் இதுவரை உள்ள டேர்ம்ஸை ப்ரூவ் பண்ணணும். அதே தான் ரிவர்ஸ் கேஸு. இந்த டேர்ம்ஸ் வரை நீங்கள் அசீவ் பண்ணிவிட்டு ரிமைனிங் கேஸை நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நாம் அசீவ் பண்ண போகிறது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல்னு அசீவ் பண்ணிக்கிறோம். அப்போ ப்ரூவ் பண்ண போகிறது லிமிட் n tends to infinity f of pn is equal to q. இதில் pன்றது ஈயில் உள்ள பாயிண்ட்ஸோட சீக்வன்ஸு. ஈயில் உள்ள பாயிண்ட்ஸ் தான் அந்த pn. அதாவது p1 p2 p3 அதெல்லாம் ஒரு சீக்வன்ஸாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் pன்றது என்ன இருக்குன்னா அந்த நாட் ஈக்குவல் டு பியாக இருக்குது. அப்போ லிமிட் n tends to infinity pn is equal to p இதெல்லாம் சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஏன்னா சஸ்தர்னு கொடுத்துருக்காங்க. இதுவரையும் கிவன் டேர்ம்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது இதுதான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது லிமிட் n tends to infinity f of pn is equal to qன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகே, ப்ரூவ் பாருங்கள். சப்போஸ் எக்ஸ் ஒய் 2 மெட்ரிக் ஸ்பேஸு, ஈன்றது சப்செட்டு, எஃப் இஸ் மேப்பிங் ஃப்ரம் இ இன்ட்டு ஒய். பின்றது என்ன இருக்குது? லிமிட் பாயிண்ட் ஆஃப் ஈயாக இருக்குது. அப்போ பி வந்து ஈயில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் லிமிட் பாயிண்ட்டு. லிமிட் பாயிண்ட் டெஃபினிஷன்ஸ் என்னவாக இருக்கும்? ஈக்குள்ளே ஒரு எலமெண்ட்டு எக்ஸ்ன்னு எடுக்கிறீங்க. ஓகே, அந்த பியோட சேர்த்து டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது என்னவாக இருக்கும்? லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும். அதாவது dx ஆஃப்
dx of x comma p less than delta இருக்கும். இதுதான் லிமிட் பாயிண்டோட டெஃபினிஷன்ஸ். ஓகே, ஆல்சோ கொஸ்டின்ஸில் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அசியூம் பண்ணுற மாதிரி. ஆல்சோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ லிமிட் ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வரையும் அசியூம் பண்ணிக்கலாம். இது வரையும் அசம்ஷன். இனிமேல் தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, வி சூஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் கேபிட்டல் ஈயில் பி என்ற பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸை சூஸ் பண்ணிக்கிறோம். அதில் உள்ள எந்த பிஎன்மே என்னவா இருக்குது, பிக்கு ஈக்குவல் கிடையாது, நாட் ஈக்குவல் டு லிமிட் டென்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி பிஎன் என்னவா இருக்குது, அது பி டேர்ம்ஸாக இருக்குது. இப்போ நாம் ப்ரூவ் பண்ண போகிறது லிமிட் n tends to infinity f of p n is equal to qன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். இதை தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடில் இதுதானே ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ என்னென்ன அசம்ஷன் பண்ணிக்கலாம். லிமிட் x tends to p f of x is equal to q. அப்போ லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன்ஸ் இருக்கா. ஓகே, அப்போ ஃபங்க்ஷன்ஸ் லிமிட் டெஃபினிஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ இந்த டெஃபினிஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதுதான் லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட டெஃபினிஷன்ஸு. இதை தான் கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்களே. அப்போ இந்த டேர்ம்ஸ் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா. இந்த பார்ட்டை அப்படியே அங்கே ரீப்ளேஸ் பண்ணுங்கள் உங்கள் தீரத்தில். பாருங்கள், இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ இருக்கா. அதை தான் நம்ம அசியூம் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த இடத்துல, அசம்ஷன் தானே. அப்போ இதுக்கான டெஃபினிஷன்ஸை இது வரையும் எழுதியிருப்பாங்க பாருங்கள். அப்போ தென் தேர் எக்ஸிஸ் டெல்டா கிரேட்டர் than 0 dy of f of x comma q less than epsilon if x belongs to capital E இருக்கும். அண்டு 0 less than dx of x comma p less than டெல்டாவாக இருக்கும். எதை வச்சு எழுதியிருக்கோம், இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த லைனை ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஓகே ரைட்டு. இப்போ எக்ஸுன்ற பாயிண்ட் எதில் இருக்குது, கேபிட்டல் இ. ஓகே, அப்போ எக்ஸுன்ற பாயிண்ட்டு கேபிட்டல் ஈயில் இருக்குது. இங்கே நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம், கேபிட்டல் ஈயில் பி என்ற பாயிண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ எக்ஸுன்றது மேபி பிஎன்னாக இருக்க சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி பிஎன் மாதிரி P1 P2 P3ன்னு எவ்வளவோ பாயிண்ட்ஸ் இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு பிஎன்னு நீங்கள் கரஸ்பாண்டிங்க இங்கே உள்ள எக்ஸுக்கு பதில் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதை தான் நெக்ஸ்ட் லைனில் செஞ்சுருப்பாங்க. அந்த பிஎன் வரும்போது சஃபிக்ஸில் என்ன வரும், அந்த எண்ணுன்ற நம்பர் என்னவாக இருக்கும், ஒரு இண்டிஜருக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கும். அப்போ ஆல்சோ தேர் எக்ஸிஸ் capital N belongs to capital Z such that N belongs to capital N implies 0 less than dx of Pn, P less than delta. இங்கே இந்த ஸ்டெப்ஸ் இதை யூஸ் பண்ணி இதில் இருப்பாங்க. ஓகே, தென் ஃபார் n greater than இந்த இருக்குல்ல, ஃபார் n greater than nக்கு dy ஆஃப் இந்த இங்கே இருக்கு பாருங்கள், dy ஆஃப் f of x, q less than epsilon இருக்குங்களா. இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன செஞ்சுக்கலாம், பிஎன்னே போட்டுடலாமா. இங்கே எப்படி எக்ஸுக்கு பதில் பிஎன் போட்டிங்களோ அந்த கண்டிஷன் ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இங்கே எக்ஸாக இருக்கும்போது இங்கே எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ இங்கே பிஎன்னாக இருந்தால் என்ன வரணும், எஃப் ஆஃப் பிஎன். அப்போ எஃப் ஆஃப் பிஎன் கியூ லெஸ் தென் எப்சிலான். ஓகே, அப்போ dx ஆஃப் எக்ஸ் வி லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது dy ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூ லெஸ் தென் எப்சிலான்னா அதுக்கு பேர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ. ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா டி ஆஃப் பிஎன் வி லெஸ் தென் டெல்டாவாக இருக்கும்போது டி ஆஃப் எஃப் ஆஃப் பிஎன் கியூ லெஸ் தென் எப்சிலான்னா இதுக்கு பேர் என்னது, லிமிட் n tends to infinity f of n is equal to q. ஓகேங்களா, இதுதானே நம்ம ப்ரூவ் பண்ணணும். நாம் ப்ரூவ் பண்ண வேண்டியது இது தானே, அதை நாம் ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கான்வர்ஸ் பார்ட்டு ப்ரூவ் பண்ணலாம். அப்போ கான்வர்ஸில் என்ன செய்வீங்க, அசியூம் தட் பார்ட் 2வை அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்ட் 1 ப்ரூவ் பண்ண போகிறோம். பார்ட் 2 என்னது, அசியூம் தட் limit n tends to infinity f of pn is equal to q for every sequence pn in capital E such that pn not equal to p limit n tends to infinity pn is equal to p. இதுவரையும் given terms உங்கள் if and ifல செகண்ட் பார்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இதுவரையும் நீங்கள் அசம்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாம் ப்ரூவ் பண்ண போகிறது உங்கள் கொஸ்டின்ஸில் இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும், லிமிட் x tends to infinity f of x is equal to qன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, சப்போஸ் கான்ட்ரா பாசிட்டிவ் மெத்தடுக்கு போகிறேன். இது தானே ப்ரூவ் பண்ணணும், இதை நாட் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துக்கிறேன். சப்போஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு க்யூன்னு எடுத்துக்கிறேன். அப்போ லிமிட் ஃபங்க்ஷன்ஸ் டெஃபினிஷன்ஸ் படி இதை எப்படி எழுதிக்கலாம், அப்போ தேர் எக்ஸிஸ் சம் எப்சிலான் கிரேட்டர் than 0 ஈக்குவல்ட்டாக இருந்தால் ஃபார் எவரி எப்சிலான் வரும். இங்கே நாட் ஈக்குவல்ட்டுன்றனால தேர் எக்ஸிஸ் சம் எப்சிலான் கிரேட்டர் than 0 such that for every delta greater than 0 there exists a point x belongs to
கேபிட்டல் இ டிபெண்டிங் ஆன் டெல்டாவை டிபெண்ட் பண்ணி டிஒய்எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா கியூ ஏன்னா மறுபடியும் கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டாக வரும். அதே இந்த இடத்துல ஈக்குவல்ட்டாக இருந்தால் இருக்கும் லெஸ் தென் வரும். இந்த இடத்துல நாட் ஈக்குவல்ட்டுன்றனால ஏன்னா மறுடிச்சு லெஸ் தென் பதில் கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ட்டுன்ட்டு இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஓகே, அப்போ டிஒய்எஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா கியூ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பட் டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா பி லெஸ் தென் டெல்டாவாக தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே நாட் ஈக்குவல்ட்டுன்றனால இந்த இடத்துல லெஸ் தான் ஈக்குவல்ட்டுக்கு பேர் என்ன வந்துருச்சு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு வந்துருச்சு. ஓகே, ஆனால் மற்றபடி இதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் லெஸ் தென் டெல்டாவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே நம்ம நாட் ஈக்குவல் டு அசைன் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு பாருங்கள். டேக்கிங் டெல்டா என்ஸ் ஈக்குவல் டு 1/n ஏன்னா டெல்டான்றது நியரஸ்ட் டு 0 நம்பர் 1/nன்றப்ப அது நியரஸ்ட் டு 0வாக வரப்போகுது. வி கெட் dy ஆஃப் எஃப் ஆஃப் pn கமா q கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான். ஏன்னா இங்கே என்ன எழுதியிருக்கீங்க இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் கமா q கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான்னு போட்டிருக்கீங்க. இப்போ இங்கே என்ன அசைன் பண்ணியிருக்கீங்க pன்றது கேபிட்டல் ஈக்குள்ளே இருக்குது, எக்ஸுன்றது கேபிட்டல் ஈயில் இருக்குது. அப்போ இங்கே உள்ள எக்ஸுக்கு பதில் என்ன செய்யலாம் இங்கே உள்ள பிஎனை ரீப்ளேஸ் பண்ணலாமா. அப்போ டி ஆஃப் பிஎன் கமா பி லெஸ் தென் டெல்டா அது எங்கே இருக்குது இந்த ஆல்ரெடி இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு மீனிங் தான் லிமிட் இன்ஃபினிட்டி பிஎன் கமா பி நத்திங் பட் என்னது டி ஆஃப் பிஎன் கமா பி லெஸ் தென் டெல்டா. ஓகேங்களா, அப்போ அந்த கண்டிஷன்ஸ் இருக்கும்போது இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு பதில் என்ன போட்டுடலாம் எஃப் ஆஃப் பிஎன்னு வந்துடும். அப்போ தேர்ஃபோர் dy ஆஃப் எஃப் ஆஃப் பிஎன் கமா கியூ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான்னு வந்துடும். பட் டிஎக்ஸ் ஆஃப் பிஎன் கமா பி லெஸ் தென் என்னவாக இருக்கும் டெல்டா என்னு. இந்த இடத்துல டெல்டான்னு போட்டுறீங்களா, இங்கே டெல்டாக்கு பதில் என்ன செய்றீங்க டெல்டா என்னன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இங்கே உள்ள எக்ஸுக்கு பதில் என்ன செய்றீங்க பிஎன் போட்டுக்கோங்க. அப்போ டி ஆஃப் pn comma p less than delta at the same time d of f of pn comma q greater than or equal to epsilon. அப்போ உங்கள் லிமிட் ஃபங்க்ஷன்ஸ் டெஃபரன்ஷன்ஸ் படி இது கிரேட்டர் than or equal to epsilonன்றனால லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் பிஎன் நாட் ஈக்குவல் டு கியூவாக தான் இருந்தாகும். ஆனால் இது கரெக்டாக ராங். இது வந்து ராங். என்ன காரணம், ஏன்னா என்ன அசியூம் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த இங்கே அசியூம் பண்ணியிருக்கேன் பாருங்கள் லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் பிஎன் ஈக்குவல் டு கியூன்னு தானே அசியூம் பண்ணிங்க. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு லிமிட் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் பிஎன் நாட் ஈக்குவல் டு கியூன்னு வந்துருச்சு. அப்போ இது கான்ட்ரடிக்ஷன். ஸோ விச் இஸ் எ கான்ட்ரடிக்ஷன் டு ஈக்குவேஷன் 2. ஏன் கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு இந்த இடத்துல நீங்கள் ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக நாட் ஈக்குவல்ட்டுன்னு அசியூம் பண்ணனால கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. அப்போ இது நாட் ஈக்குவல்ட்டாக இருக்காது ஈக்குவல்ட்டாக தான் இருக்கும் பாருங்கள். ஹென்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஷன் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்க பார்த்தீங்களா, அது கரெக்ட் கிடையாது ராங்கு. அப்போ என்னவாக இருக்கணும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூவாக இருக்கணும். அதுதான் கரெக்டு, அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம், அதை ப்ரூவ் பண்ணிட்டோம் கான்ட்ராபாசிட்டிவ் மெத்தடில். நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்கள். ரிமார்க் தீரம். இதில் ரிமார்க்கு தீரம்ஸ்னு வரும்போது ப்ரூஃப் இருந்துச்சுன்னா ஓகே. ஆப்வியஸாக ப்ரூஃப் இல்லைன்னா அது வந்து நம்ம ப்ரூஃப் இருக்கக்கூடிய அந்த தீரத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுவோன்னு அர்த்தம். ஓகேங்களா, சரி தீரம் பாருங்கள். லெட் பிஎன்பிஎஸ் சீக்வன்ஸ் இன் எ மெட்ரிக் ஸ்பேஸ் கேபிட்டல் எக்ஸில் இருக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் அந்த பின்றது. இஃப் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் பி டேஷ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் அண்ட் இஃப் சீக்வன்ஸ் பிஎன் கன்வர்ஜன்ஸ் டு பி அண்ட் பி டேஷ் தென் பி டேஷ் ஈக்குவல் டு பி. என்ன சொல்கிறாங்கன்னா சீக்வன்ஸ் பிஎன் இருக்குது, அது 2 பாயிண்ட்டுக்கு கன்வர்ஜன்ஸ் இருக்குது. ஒரு பாயிண்ட் என்னது பி, இன்னொரு பாயிண்ட் என்னது பி டேஷ். இதில் உள்ள இந்த பி என்ற பாயிண்டெல்லாம் இதில் இருக்குது கேபிட்டல், இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், அது எல்லாமே இதில் இருக்குது கேபிட்டல் எக்ஸில் இருக்குது. ஓகே, கேபிட்டல் எக்ஸில் உள்ள பாயிண்ட்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் அந்த பின்றது, அதுதான் மொத்தமாக ஒரு சீக்வன்ஸாக போட்டிருக்காங்க. இதில் அதோட லிமிட்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பின்ற லிமிட்ஸ் ஆகட்டும் பி டேஷ்ன்ற லிமிட் ஆகட்டும் அதுவும் இதில் தான் இருக்குது கேபிட்டல் எக்ஸில் தான் இருக்குது. இப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து பி டேஷ்க்கும் பிக்கும் ஓகேங்களா, இந்த பிக்கும் பி டேஷ்க்கும் 2 லிமிட்டுக்கு அது கன்வர்ஜென்ட் ஆகுது. ஆக்சுவலாக கன்வர்ஜென்ட்னால ஏதாவது ஒரு லிமிட் தான் கன்வர்ஜென்ட் ஆகணும். ஏன்னா யூனிக் கன்வர்ஜென்ஸ் மீன்ஸ் யூனிக் பாயிண்ட் தான் அர்த்தம். லிமிட் பாயிண்ட் என்னவாக இருக்கும் எப்பவுமே யூனிக்காக தான் இருக்கணும். இங்கே 2 பாயிண்ட் இருக்கிறனால இந்த 2 பாயிண்ட் என்னவாக தான் இருந்தாகணும் ஈக்குவலாக தான் இருந்தாகணும். ஓகேங்களா, அப்போ பி டேஷ் ஈக்குவல் டு பியாக தான் இருக்கும். இந்த தீரத்தை நோட் பண்ணிச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு நம்ம
பிக்கஸ்ட் தியரம் வரும்போது அதில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, அதனால தான் இதை ரிமார்க்னு போட்டு வச்சுருப்போம். நெக்ஸ்ட்டு கரல் இருப்பாருங்க. இஃப் எஃப் ஹேஸ் எ லிமிட் அட் பி, திஸ் லிமிட் இஸ் யூனிக். இப்போ தான் சொன்னோம்ல, எஃப்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்குது, ஹேஸ் எ லிமிட் அட் பின்றப்ப திஸ் லிமிட் இஸ் என்னவா இருக்குது, யூனிக்காக இருக்குது. ஃபாலோஸ் ஃப்ரம் த தியரம் 1 and above remark. நத்திங் பட் வேறு எதுவும் இல்லை. இந்த தியரம் இருக்குல்ல, இந்த தியரம் எடுத்துக்கோங்க. இந்த தியரத்தில் என்னென்னு சொல்கிறாங்க, எஃப் இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் இ இன்ட்டு கேபிட்டல் ஒயில் இருக்குது. இயில் உள்ள பாயிண்ட் என்னது, பின்ற பாயிண்ட்டு. அதுதான் என்னவாக இருக்குது, லிமிட் பாயிண்ட் ஆஃப் இயாக இருக்கும். இந்த பின்ற பாயிண்ட், இந்த லிமிட் பாயிண்ட்டுக்கு கரஸ்பாண்டிங்காக ஃபங்க்ஷன்ஸோட லிமிட் சொல்லியிருக்கீங்களா, இந்த இங்கே இருக்கு பாருங்கள், லிமிட் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் பிஎன்ஸ் ஈக்குவல் டு க்யூன்னு. இந்த கான்செப்ட் சீக்வன்ஸில் இந்த கான்செப்ட்ஸ் என்னவாக இருக்கும், அந்த க்யூன்ற வருது பார்த்தீங்களா லிமிட், அந்த லிமிட் என்னவாக இருக்கணுமா, யூனிக்காக தான் இருக்கும். அதுக்கு இந்த தியரத்தையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க, தியரம் 1 யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ சொன்னாங்களே ரிமார்க், அதையும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, எப்போயுமே லிமிட் என்னவாக இருக்கும், யூனிக் லிமிட்டாக இருக்கும். அப்படின்றத அது கன்வர்ஜெண்ட்டாக டினோட் பண்ணும். இஃப் f has a limit at p, this limit is unique. Okay, follows from theorem 1 and above remark 2. இப்போ மோர் தென் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸுக்கு ஒரு லிமிட் ரீச் ஆச்சுன்னா அது என்னது, அதை வந்து ஆசிலேட்டிங்னு சொல்லி நம்ம சீக்வன்ஸில் படிச்சிருப்பீங்க ஞாபகம் இருக்குங்களா. அது டென்ஸ் டு லிமிட் இன்ஃபினிட்டியாக இருந்ததுன்னா அது டைவர்ஜென்ட் கேசஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். சப்போஸ் we have two complex functions. f is a mapping from capital E into C. Cன்றது என்னது, காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அண்டு G is a mapping from E into C. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. f is a mapping from E into C, G is a mapping from E into C on capital E. இங்கே இருக்கு பாருங்கள், f is a mapping from E into C and G is a mapping from E into C on capital E இருக்குங்களா பாருங்கள், on capital E இருக்கு. ஓகே, தென் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள். f plus g is a mapping from E into C by எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள். f plus g of x is equal to f of x plus g of x ன்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். சொன்னது புரிஞ்சுங்களா. அதாவது fன்றது E to Cக்கு மேப் ஆகுது, ஜின்றதும் E to Cக்கு மேப் ஆகுது. இதில் சின்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்க, இதை காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்கிறாங்க. சின்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ன்றனால அந்த ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேறு என்னது, காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸு ஆர் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸு. ஓகே, இப்போ எஃப் ப்ளஸ் ஜியை டிஃபைன் பண்ணால் என்னவாக இருக்கும்னா, எஃப் ப்ளஸ் ஜி இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் இ டு சி பை எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸாக இருக்கும். அப்போ எஃப் மைனஸ் ஜி இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் இ டு சினா இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா, எஃப் மைனஸ் ஜி ப்ராக்கெட் போட்டுக்கலாம். நீங்கள் இந்த எஃப் ப்ளஸ் ஜிக்கு எஃப் மைனஸ் ஜிக்கெலாம் ப்ராக்கெட் போட்டுக்கலாம், அது நீட் நாட் பி நெசசரி. ஓகே, அப்போ எஃப் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் இன்ட்டு ஜி இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் இ இன்ட்டு சின்னு அப்படி டிஃபைன் பண்ணுவீங்க. அப்போ எஃப் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். ஓகே, இப்போ எஃப் டிவைடட் பை ஜி இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் இ இன்ட்டு சி பை எஃப் பை ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பை எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஜி ஆஃப் எக்ஸு. இந்த டினாமினேட்டரில் ஜி ஆஃப் எக்ஸ் வருதுல்ல, அப்போ எப்போயுமே ஒரு டினாமினேட்டரில் ஒரு நம்பர் வந்தால் என்ன செய்வீங்க, அதை கண்டிப்பாக சுட் நாட் பி ஈக்குவல் டு 0 இருக்கணும், அதர்வைஸ் இட் வில் பிகம்ஸ் இன்ஃபினிட்டி. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் சுட் பிகம்ஸ் நாட் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு 2 பாருங்கள். அப்போ தெரியுதுங்களா, அப்போ எஃப் ப்ளஸ் ஜி, எஃப் மைனஸ் ஜி, எஃப் இன்ட்டு ஜி, எஃப் டிவைடட் பை ஜி எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இஃப் f is a mapping from E into C defined by f of x is equal to C. Cன்றது கான்ஸ்டன்ட், தென் f is a கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்குள்ளே எக்ஸ்னு ஒரு எலமெண்ட் எடுங்க. அப்போ f of x is equal to என்ன டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, கான்ஸ்டன்ட்னு ஸ்மால் சி, இது வந்து கேபிட்டல் சி, இங்கே வர சின்றது ஸ்மால் சி. அந்த ஸ்மால் சின்றது கான்ஸ்டன்ட் நம்பர், ஃபிக்ஸட் நம்பர், மேபி ஏ ப்ளஸ் ஐபின்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே. அப்போ ஸ்மால் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஐபி. எக்ஸ் எடுத்தாலும் சரி, இல்லை x1 எடுத்தாலும் சரி, இல்லை x2 எடுத்தாலும் சரி, எந்த வேரியபிள் இருந்தாலும் சரி, எஃப் ஆஃப் x1 ஆகட்டும், எஃப் ஆஃப் x2 ஆகட்டும், எல்லாமே என்னவாக தான் இருக்குது, ஏ ப்ளஸ் ஐபியாக தான் இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சின்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். எக்ஸுக்கு பதில் x1 போட்டாலும் சரி, x2 போட்டாலும் சரி, என்ன தான் இருக்கும், சின்னு தான் வரப்போகுது. அப்போ அந்த சின்றது கான்ஸ்டன்ட்.
அப்போ அந்த மாதிரியான ஃபங்க்ஷன் எஃப்க்கு பேர் என்னது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு ஆப்வியஸாக தெரியும். ஓகே ரைட். நெக்ஸ்ட் டெஃபினேஷன்ஸ் பாருங்கள். இஃப் f is a mapping from e into r, g is a mapping from e into r. அப்போ rன்றது என்னது ரியல் நம்பரில் r ரியல் ஃபங்க்ஷன்ஸு. இஃப் f of x greater than or equal to g of x இருக்குது for every x belongs to e, we shall write f greater than or equal to g. that meaning is monotonically greater than capital Gன்னு சொல்லிடலாம், அது ஸ்மால் ஜின்னு சொல்லிடலாம். அதாவது எஃப்ன்ற ஃபங்க்ஷன்ஸ் ஜின்ற ஃபங்க்ஷனோட கிரேட்டர் ஃபங்க்ஷன் சொல்கிறது தான் இங்கே சொல்கிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு அதோட வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸாக இருக்கிறத வச்சு. சிமிலர்லி எஃப் அண்ட் ஜி மேப்பிங் ஃப்ரம் இ இன்ட்டு ஆர் பவர் கே, அதாவது எஃப் இஸ் அ மேப்பிங் ஃப்ரம் இ இன்ட்டு ஆர் பவர் கே. ஆர் பவர் கே மீன்ஸ் இஸ் நத்திங் பட் ஆர் இன்ட்டு ஆர் அப் டு எக்ஸெட்ரா கே டைம்ஸ், அதுதான் இங்கே ஆர் பவர் கேன்னு சொல்லியிருக்காங்க. we define f plus g and f dot g, okay, by f plus g of x is equal to f of x plus g of x. அது f dot g of x, and dot means scalar multiplication, okay. f dot g of x is equal to f of x dot g of x. and இப்போ ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது லாம்டான்ட்டு, லாம்டா பிலாங்ஸ் டு ஆராக இருக்கும் போது லாம்டா இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாம்டா தண்ணி எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் தண்ணி எழுதிக்கலாம். இதெல்லாம் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கான டெஃபினேஷன்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எப்படிலாம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் ரிமார்க் பாருங்கள். ரிமார்க் இது ஒன் கைண்ட் ஆஃப் தியரம்ஸ் தான். இதுக்கு ப்ரூஃப் வந்து ஆப்வியஸாக வந்துடும் உங்களுக்கு. தியரம் 1 யூஸ் பண்ணாலே இதை ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சுக்கோங்க, நம்ம பிக்கஸ்ட் தியரம் வருமா அங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எஸ்என் டிஎன் ஆர் complex sequence and limit n tends to infinity sn is equal to s, limit n tends to infinity tn is equal to t, then limit n tends to infinity sn plus tn is equal to என்னவா இருக்கும் s plus t இருக்கும் போது nothing but இது அப்படியே எழுதுவீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, limit n tends to infinity sn plus tn இருக்குது. ஓகே, இதை எப்படி எழுதலாம், ரெண்டு லிமிட்டாக பிரிச்சிடலாமா. அப்போ லிமிட் sn ப்ளஸ் லிமிட் டிஎன் எழுதுவீங்க. லிமிட் எஸ்என் என்னது எஸ், லிமிட் டிஎன் என்னது டி, அப்போ எஸ் ப்ளஸ் டின்னு வந்துட போகுது. இதுக்கெலாம் ப்ரூஃப் தேவையில்லை, இது ஆப்வியஸ் கேசஸ் தான், நம்ம ஸ்டேட்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ லிமிட் எஸ்என் இது n tends to infinity sn ப்ளஸ் டிஎன் என்ன இருப்பது எஸ் ப்ளஸ் டி. இங்கே ஆல்ரெடி எஸ்எனோட லிமிட் எஸ்என் இருக்குது, டிஎனோட லிமிட் டிஎன் இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணால் எஸ் ப்ளஸ் டின்னு கிடச்சிரும். இப்போ லிமிட் n tends to infinity CSN is equal to CS, லிமிட் n tends to infinity அப்போ லிமிட் n tends to infinity CSN is equal to என்ன இருக்கும்போது CSN இருக்கும்போது, ஏன்னா SN is equal to Sன்றப்போ இப்போ CN is equal to C into S, கான்ஸ்டன்ட் தானே Cன்றது, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி லிமிட் n tends to infinity C plus SN, SN is equal to S இருந்துச்சுன்னா SNோட என்ன செய்கிறாங்க C ஆட் பண்ணுறாங்க. அப்போ அதோட லிமிட்லேயே C ஆட் பண்ணாலே போதும், ஏன்னா Cன்றது ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா. லிமிட் n tends to infinity SN into TN is equal to என்னவா இருக்கும், SNோட லிமிட் S, TNோட லிமிட் T, அப்போ SN into Tன்றப்போ S into Tன்னு வந்துடும். அப்போ லிமிட்டில் அடிஷன்ஸு, ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன்ஸு, அப்புறம் ஸ்கேலரோட அடிஷன்ஸு, அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் சீக்வன்ஸோட மல்டிப்ளிகேஷன்ஸு. இப்போ டிவிஷன்ஸ் பாருங்கள். லிமிட் n tends to infinity 1/SN is equal to என்னவா இருக்கும், SN is equal to Sன்றப்போ 1/SN நத்திங் பட் என்னவா இருக்கும்போது 1/S தான். இதில் கண்டிப்பாக அந்த சீக்வன்ஸ் SN என்ன இருக்கணும், should not be equal to 0வாக இருக்கணும். அதே மாதிரி தான் அந்த லிமிட் S இருக்குது பாருங்கள், அது என்ன இருக்கணும், not equal to 0வாக இருக்கணும். ஏன்னா டினாமினேட்டர் டேர்ம்ஸ் எப்பயுமே not equal to 0 இருந்தால் தான் உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். பார்த்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் நம்ம பிகஸ்ட் தியரத்தில் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரிமார்க் 2.1. சப்போஸ் E subset of X a metric space, ஆக்சுவலாக E subset of Xன்றது மெட்ரிக் ஸ்பேஸு. P is a limit point of E, F and G are complex functions on E. அப்போ என்ன மீனிங், Pன்றது ஈக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அட் த சேம் டைம் Pன்றது லிமிட் பாயிண்ட்டு. அப்போ D of X, P என்னவா இருக்கும்போது லெஸ் தென் டெல்டா, இதுதான் லிமிட் பாயிண்ட்டோட டெஃபினிஷன்ஸு. Xன்றது கண்டிப்பாக என்ன இருக்கும், அது ஈக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் Pன்ற பாயிண்ட் ஈக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அட் த சேம் டைம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, F is a mapping from E into C, Cன்றது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அதே மாதிரி G is a mapping from E into C, Cன்றது என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இதை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். அண்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு P F of X is equal to கேபிட்டல் ஏவாக இருக்குது. அப்புறம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு P
ஜி ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குது, அது கேபிட்டல் பியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஃபங்க்ஷன்ஸோட அடிஷன்ஸ் இனிவரையும் நம்ம பார்த்தது போனது வந்து மேலே உள்ள இந்த ரிமார்க் இருக்குல்ல, இந்த ரிமார்க்கு சீக்வன்ஸோட லிமிட்ஸோட அடிஷன்ஸும் அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன்ஸும் பார்த்தோம். ஏன்னா இது சீக்வன்ஸாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம செய்கிறது என்னது, ஃபங்க்ஷன்ஸு. ஓகேங்களா, இந்த இருக்குல்ல ஃபங்க்ஷன்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸோட கான்செப்ட்ஸை நம்ம பார்க்குறோம். ஃபங்க்ஷன்ஸோட லிமிட்ஸோட அடிஷன்ஸ் இதை பார்க்குறோம். ஆல்ரெடி இதை தான் நம்ம டெஃபனிஷன்ஸ்லையும் இங்கே படிச்சிருப்போம். ஓகேங்களா, டெஃபனிஷன்ஸ்லையும் படிச்சிருப்போம். அதே தான் இங்கே திரும்ப ஒன்று ரெண்டோ சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், இங்கே லிமிட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அங்கே ஜஸ்ட் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அந்த டெஃபனிஷன்ஸில் ஜஸ்ட் டிஃபைன்டு, இங்கே லிமிட்டில் அதே ப்ராசஸை சொல்லணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி சொன்னது புரிஞ்சுங்களா. அங்கே ஜஸ்ட் டிஃபைன்ஸ் மட்டும்தான். இங்கே ஜஸ்ட்டு எப்படி ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறாங்க மட்டும்தான் இருக்கும். இங்கே லிமிட்லாம் கிடையாது. ஓகே, இங்கே லிமிட் இல்லை. ஆனால் இங்கே என்ன இருக்குது, லிமிட் இருக்குது. ஓகேங்களா, இந்த லிமிட் கேஸஸில் அதே செஞ்சுருப்பாங்க. நத்திங் பட் சேம் எப்படி டிஃபைன் பண்ணிக்கோங்களோ அதே மாதிரி கான்செப்ட்ஸ் தான். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன இருக்க போகுது, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸோட லிமிட் ஏ, ஜி ஆஃப் எக்ஸோட லிமிட் பி. அப்போ எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்ன்றதை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருப்பீங்க, எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு டிஃபைன் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் இங்கே என்ன போடுவீங்க, ஏ. ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதில் பி. அப்போ இதை ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். ப்ரூஃப்லாம் நீட் நாட் பி நெசசரி. ஓகேங்களா, இதை கேட்டால் நீங்கள் ப்ரூஃப் நீங்கள் எழுதிக்கோங்க. இதுக்கு ஜஸ்ட்டு என்ன செய்யணும், ஃபஸ்ட் ஒன் வேணால் நான் எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் ஒன் டேர்ம்ஸ் என்னது, லிமிட் எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, அப்போ இது எப்படி எழுதுவீங்க, இது எழுதுறதா இருந்தால் லிமிட் எஃப் ஆஃப் எக்ஸு ப்ளஸ் லிமிட் ஜி ஆஃப் எக்ஸு. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கான் ஏ, லிமிட் ஜி ஆஃப் எக்ஸ் என்னது பி. அப்போ இதோட ஆன்சர் ஏ ப்ளஸ் பி தானே, அதான் எழுதியிருக்கேன் டேரெக்டாக. ஓகே ரைட். அப்போ எஃப் ப்ளஸ் பி அதே மாதிரி தான். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் எழுதுவீங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் பதில் ஏ, ஜி ஆஃப் எக்ஸ் பதில் பி. அப்போ ஏ இன்ட்டு பின்னு வந்துடும். அப்புறம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பி எஃப் பை ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி எழுதுவீங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைட் பை ஜி ஆஃப் எக்ஸ். ஜி ஆஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இங்கேயும் நாட் ஈக்குவல் டு 0 தான். அப்படி இருக்கும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் பதில் ஏ, ஜி ஆஃப் எக்ஸ் பதில் பி. அப்போ ஏ பை பின்னு வந்துடும். டினாமினேட்டரில் பி இருக்கிறனால பி நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஓகே, ப்ரூஃப்ன்றது ஆப்வியஸாக அந்த ரிமார்க்ஸு டெஃபனிஷன்ஸு இதில் நம்ம இதோட ப்ரூஃப் நீ நாட் பி நெசசரி. ப்ரூஃப் வேணுமா நீங்கள் ட்ரை பண்ணி இதை சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சரி, இன்னொரு தடவை இந்த வீடியோஸை ரீகால் பண்ணி பாருங்கள்.